அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது செப்டம்பர் 25 கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாரிங்கிறவங்க பிளட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அங்கே ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரேவதி ரொம்ப சீரியஸாக இருக்கிறா. கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த மாரியை கூட்டிகிட்டு வரத்துக்கு காரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காளியம்மா வந்து வீட்டில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாங்க. அப்போ சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் வராங்க. சித்தி என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த யாரோ மாயாங்கிறவ அந்த ரேவதியை சுட்டுட்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும்டா மவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கை தட்டுறாங்க. மாயா வெளியில் வராங்க. ஐயோ இது என்ன இங்கே இருக்கிறா அப்படிங்கிறாங்க. உடனே இருந்துக்கிட்டு நான் தான் சுட்டு கொன்னேன், என்னைய வந்து மகேஷ்கிட்ட இருந்து பிரித்தாள்ல அந்த அவள் வந்து கார்த்தியும் ரேவதியும் ஒன்றா வாழவே கூடாது, நான் விடவே மாட்டேன், நான் சுட்டதுக்கு அவளாம் உயிரோடு பொழைக்கவே மாட்டா, செத்து தான் போவா அப்படின்னு பேசிகிட்ருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் எதுக்கு சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. சந்திரகலாவும் ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. அவள் ரொம்ப சீரியஸாக தான் இருக்கிறான். ஆனால் அவளுக்கு ஒரு பிளட் குரூப் யாரோ ஒருத்தவங்க ஆப்ரேஷன் பண்ண வந்திருக்கிறாங்க. பிளட்டு தேடுறதுக்காக போய்கிட்ருக்குறாங்க. மாரிங்கிறவங்க ஒருத்தவங்க பிளட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன ஏது அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உடனே சிவனாண்டி இவங்கெல்லாம் எப்படியும் அவளை வந்து பிளட்டு கொடுக்க நம்ம விடவே கூடாது, பிளட்டு கொண்டாந்து கொடுத்துட்டான்னா அந்த ரேவதி பொழைச்சிக்குவா, வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. பிளானை போட்டு மாறி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கார்த்தியும் பெரிய மாப்பிள்ளையும் மாரியை தேடி போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே சிவனாண்டியும் அவங்க சித்தப்பாவும் அங்கே மாரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாருன்னு, நான் தான் ராஜா, என்னோடய ஒய்ஃபுக்கு இவங்களுக்கு தான் வந்து ஆஸ்பத்திரியில் உங்களுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, பிளட்டு தேவைப்படுது, அதுக்காக தான் வந்தேங்கிறாங்க. சரி இருங்க அப்படின்னு பூஜை பண்ணிவிட்டு காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக கார்த்தியும் பெரிய மாப்பிள்ளையும் அங்கேருந்து வர்றாங்க. அங்கே ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, மாரி வீட்டுக்கு. அங்கே பார்த்தா அவங்க இல்லை. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, மேடம் இங்கே இருக்கிறவங்க எங்கே போனாங்க என்னென்னு தெரியுமான்னு. இப்போ தாங்க ஒருத்தங்க 2 பேர் வந்துட்டு யாருக்கோ பிளட் கொடுக்கணுன்ட்டு கிளம்பி போனாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ நம்ம தான் இப்போ தானே வரோம், யார் காரில் போயிருப்பாங்க, சரி அந்த கார் என்ன கலரு, சிகப்பு கலர் காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா சரி அப்படின்ட்டு கார்த்தியும் பெரிய மாப்பிள்ளையும் காரில் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வரும். ராஜா வந்து ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு மாறி சொல்லுவாங்க, என்ன சார் இது நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் கால்லேருந்து எனக்கு ஃபோன் வருது அப்படிங்கிறாங்க. ராஜா காலிங்கன்னு அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியாமல் ஏதாவது கைப்பட்டு வந்திருக்கோம், நீங்கள் விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி கட் பண்ணிவிட்டு இன்னொரு தரம் கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னடா இது இந்த மாதிரி மறுபடியும் வந்து இவங்க வந்து இப்போ கால் பண்ண சொல்கிறாங்களேன்னு 2 பேரும் திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. காரில் இங்கே கார்த்தியும் இவங்க அங்கே காணோன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் தொலைக்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இங்கே வந்து மாறி வந்து சந்தேகம் வந்துடுது அவங்களுக்கு காரில். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஒரு சீன் நடக்குது. என்ன அப்படின்னா அங்கே சாமுண்டீஸ்வரி அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா அங்கே போய் உட்காந்துட்டு ரேவதிக்கிட்ட அவங்க அம்மா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. ஐயோ நான் பெத்த மகளே இப்படி கிடக்குறியே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, கடவுளே எப்படியாவது நீ பொழைச்சிட்டினா போதுங்கிறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து ரேவதி கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், அம்மாவோட தெய்வ சக்தி இருக்குது, நீ பொழைச்சிக்குவேன்னு அவங்களும் வந்து சொல்கிறாங்க. ரோஹிணி இருந்துக்கிட்டு என்னடி இது, நீ யாருக்கும் எந்த கெடுதலுமே நினைக்க மாட்டேன், உனக்கு போய் இப்படி கடவுள் இப்படி ஒன்று கொடுத்துருச்சடி ரேவதி அப்படி இப்படின்னு ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே போய் ரேவதிக்கிட்ட ஒரு பக்கம் அங்கே புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்னடான்னா காரில் வந்து அந்த மாரியை வந்து சிவனாண்டியும் அவங்க சித்தப்பனும் கடத்திக்கிட்டு அவங்கள பிளட்டு கொடுக்க விடாமல் அவங்களோட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு நீங்கள் வேறு யாரோ என்னை கடத்திட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ராஜா வந்து தொடர்ந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஐயோ ஃபோன் அவங்க எடுக்கலை, எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அங்கே ரேவதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் ரேட்டு கம்மியாக இருக்குது. நர்ஸு சொல்கிறாங்க, டாக்டர் பல்ஸ் ரேட்டு கம்மியாகிட்டே வருதுங்க டாக்டருங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து எபிசோடை முடிக்கிறாங்க. அதாவது கார்த்தியும் பெரிய மாப்பிள்ளையும் அந்த செல்லு கீழே இந்த இடத்துல ஏதாவது கண்டுபிடிச்சி அவங்கள ரெட் கலர் காருங்கிறதுனால அவங்கள போய் காப்பாற்றி அந்த
அந்த மாரியை கூட்டிகிட்டு வந்து ப்ளட்டு கொடுத்து ரேவதியை காப்பாற்றுவாங்களா, இல்லை ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமா என்னன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எபிசோடில். நன்றி, வணக்கம்.